பாடிக்கொண்டிருந்த நேரம் போதே தெரியாது. உங்களுக்கு ஏத்த ஆடவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். யாராவது ஒரு மனதுக்கு எனக்கு ஏத்த ஆடவர் நீங்கதான் வேணானா விட்டுடுங்களா? ஏன் இப்படி சொல்ல பண்றீங்க? தெரியாது நான் சொல்லி கொடுக்குறேன். வேணாங்க என்னங்க
என்ன கண்டி நீங்க லவ் பண்ணா நான் இதே செத்துடுவேன். செத்துருவீங்களா? ஆமா ஆமா, எப்படி சாவ போறீங்க? கரண்ட்ல கை வச்சு சாவ போறீங்களா, தூக்கு மாடி சாவறீங்களா, மருந்து ஊத்தி சாவ போறீங்களா, எப்படி சாவ போறீங்க? என்னுடைய சாவுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு சந்தோஷம்? சாவறது மட்டும் சொல்றீங்களே. சாவர மட்டும் சொல்லு. ஆமா. என்னங்க இந்த கட்டி அடியில குத்தி செத்துருவேன் நான். ஓ, கட்டியால குத்தி போறீங்களா? ஆமாங்க. சரி, குத்தி சாவுங்க. குத்தி சாவுங்க. என்னங்க இவ்வளவு ஒரு ஈஸியா சொல்றீங்க குத்தி சாவுங்க? ஆமா, சாவறனோட சொல்றீங்களே. இவ்வளவு ஆண்கள் சாவறது அதிகமா இருக்கு. கோயில் போய் நீங்க செத்தா நாங்க பெண்கள் காரணம் ஆயிடுமே. அப்ப சாவறது மட்டும் சொல்றீங்களா? ஏதோ காதலிக்கு மேல லவ் பண்ணும்போது உங்களுக்காக உயிரை ஒரு ஆளு கூட தான் சொல்லுவோம். நாங்க செத்துட்டு எங்க அப்பா அம்மா யாரு பதில் சொல்றது? அதுல வேற யாரனா பாத்துங்க. என்னங்க வாங்கங்க, அவங்கள ஏதோ சும்மா லவ் பண்ணுவாங்க. நிஜமாவே உங்க லவ் பண்ணுங்க. கத்தியெல்லாம் குத்திங்க சீக்கிரம். ஆமா. என்னங்க நான் சாகரத பத்தி கவலையே படலைங்க. ஐயோ அவசரப்பட்டினம்மா, உன்னையே காதலிட்டு போய் லவ் பண்ணிருப்பேன், திருமணம் உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துருப்பேன்னு சொல்ல மாட்டோம். குத்தி சாவலாம். காலங்காத்தால சாமி முன்னால சத்திட்டு விட்டீங்க. குத்தி சாவ அவி முனி சொல்ல சத்தி விடாதப்பா. ஒரு பயங்கரமான ஒரு அவரு தெரியும் எங்களுக்கு குலதெய்வம் அவர்தான். குத்தி சாவுங்க. குழந்தைய வச்சு முன்னால சத்தி விடாதப்பா ஆவி. அதான் குத்தி சாவ நேரம் ஆகுது. நீங்க குத்துறீங்களா நான் வாங்கி குத்துவா? நான் செத்துறேன், நிஜமா செத்துறேன். இருந்தாலும் நான் செத்துட்டு பிறகு ஆத்மா சாந்தி அடையணும்ல, அதனால ஒரே ஒரு முறை ஐ லவ் யூ மான்னு சொல்லிடு. ஐயோ நான் சொல்ல மாட்டேன். குட்டி நீ வேணா சொல்ற தம்பி. யாரா தம்பி? தம்பிக்கு ராமா தம்பியாமா? ஐயோ நான் அதை நினைக்கவே இல்லை. நானு வேற என்ன நினைச்சேன்? மச்சான் நான் பார்த்தேன். மச்சான் இருப்பான். தம்பியா? குட்டி உன்னை எடுத்து சொல்லுப்பா. டேய் தம்பி உன்னதண்டா வாய தோறாண்டா அடையாம். கூச்ச சுபாவமா அவனுக்கு? கூச்ச சுபாவம். அண்ணன் கடகடன்னு தம்பி கூச்சமா கராம்பழுகுது. இதெல்லாம் வந்துருக்குறா போதான் குத்தின் சாவமா? ஐயோ உன்னால குத்திலாம் தான் முடிவு வச்சுட்டியா? என்ன சும்மா கூட சொல்லுவாங்களா? சும்மா சொல்றதெல்லாம் பார்த்தேன். நான் தான் சும்மா சொல்றேன். கத்திக்கு 2 ரூபாய் ஒரு கத்தியா? எனக்காக உயிர் விடவும் துணிந்து விட்டீர்கள். எப்போது எனக்காக உயிர் விட துணிந்தீர்களோ உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனக்கு ஆசை வந்து. அப்படியா? என்னதான் இருந்தாலும் இன்பத் துன்பம் எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன். எனக்கு ஒரு சத்தியம் செய்து எந்த ஒரு இன்பத்துக்கு ஆமாங்க. உங்களை எப்போது முதல் பார்த்து அப்போதைய மனதை பரிமாற்றி விட்டேன். எப்படி தெரியுமா? சோலை மலர்வண்டியே சொர்க்க வைக்கும் பூச்செண்டே கோடி இடையாய் குலமகளின் குலவடியால் மங்கியர் உலகத்தில் சேவைகளால் கண்ணே கனியம் தேனே தெரியுமா? சித்திக்கும் முத்தமிழ் என் சொத்தை எவருக்கு கிடைக்காது. உன் அழகை வர்ணிக்கும் என் நெஞ்சம் அலைகடல் போல் தாவி வருகிறது. தாமரை மலர் போல் மலருகிறது. நாயகி நீ என்றால் நாயகன் நானல்லவோ. எனக்காக உணவளித்த அந்த இறைவனுக்கு ஈன்றெடுத்த உன் தாய்க்கும் நன்றி, இனிய உன் தந்தைக்கும் நன்றி, காலத்தால் கவி பேச வைத்த உடைய குருவுக்கு நன்றி. இந்த அழகிலே நான் என்னுடைய இதயத்தை எவனுக்கு பறிக்கிறேன். கடமைகள் பல காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த சதிகாரிகளுடைய அண்ணனை சேர்ந்து கொண்டு நாட்டையே சுழல் ஆடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நாட்டை காப்பாற்ற வேண்டும், அரண்மனைக்கு செல்ல வேண்டும், அண்ணியை பார்க்க வேண்டும். அப்படியா? அண்ணனுடைய அண்ணன் ஒருவர் இருந்தார். அவர் எங்கு சென்றார் என்ன ஆனவன் தெரியல. கண்டுபிடிச்சு அவர்கள் முன்னிலை நான் திருமணம் சொல்ல